குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் நம்பர் 23 பார்க்க போகிறோம். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ஃபைனலான அக்கௌண்ட்டு. சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு டி ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு. லெஃப்ட் சைடை டெபிட் சைடாக வச்சுக்க போகிறோம், ரைட் சைடை வந்து கிரெடிட் சைடாக வச்சுக்க போகிறோம். அண்ட் டாப் ஆஃப் மிடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இந்த கணக்கு பிரகாரம் அந்த ஃபார் த இயர் எண்டட்ன்றது 31st March 2019. திரும்ப ஃபார்மேட்டை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் ஆரம்பிக்க போகிறோம், டெபிட் சைடில் முடிக்க போகிறோம். ஸோ கிரெடிட் சைடில் எதை வச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டை வச்சு ஆரம்பிக்கிறோம். என்னென்னு எழுதுகிறோம் கிரெடிட் சைடில் அந்த ப்ராஃபிட் அப்படின்னா பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் அஸ் வெல் அஸ் அதே கிரெடிட் சைடில் வரக்கூடிய ஒன் மோர் ஐட்டம் என்ன அப்படின்னு ஒன் அண்ட் ஒன்லி ஐட்டம் அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். சரியா? அதையும் கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ கிரெடிட் சைடில் ரெண்டு ஐட்டம் தான். ஒன்று வந்து ப்ராஃபிட்டை பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி கிரெடிட் பண்ண போகிறோம். செகண்ட் ஐட்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னு எழுதி ஒரு பார்ட்னருடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை எழுதி டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட போகிறோம். சரியா? இப்போ கிரெடிட் சைடு முடிஞ்சுது. டெபிட் சைடு வரும். ஃபஸ்ட்டு டெபிட் பண்ண வேண்டியது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எழுதிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதிட்டு ஒரு பார்ட்னருடைய பேர் எழுதி ஒரு பார்ட்னருக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டோ அதை எழுதி டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுவோம். ஸோ அமௌண்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா எடுத்து எழுதிக்கலாம். இல்லை பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓப்பனிங் கேபிட்டலில் இந்த பர்சன்டேஜை வந்து அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து கண்டுபிடிச்சி நம்ம போட போகிறோம். இது வரைக்கும் அதான் போட்டுட்டு வந்திருக்கோம். இந்த சம்லேயும் அதான் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் தென் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு அப்புறம் டெபிட் சைடில் ரெண்டாவது ஐட்டம் பார்ட்னர் சேலரி எவ்வளவோ அதை போட போகிறோம். யாருக்கு சேலரின்னு எழுதி போட போகிறோம். மூணாவது பார்ட்னர் கமிஷன், யாருக்கு கமிஷன் கொடுக்குறோமோ அவருடைய பேரை எழுதி நாம் டெபிட் பண்ண போகிறோம். ஸோ டெபிட் சைடில் மூணே ஐட்டம் தான், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன். சரியா? அப்போ நாலாவது ஐட்டம் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஐட்டம் வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இந்த எக்ஸஸ் ஆஃப் கிரெடிட் சைடுடைய எக்ஸஸை தான் நம்ம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு வச்சுக்கிறோம். அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வரும்போது தான் என்ன ரேஷியோவில் வந்து பார்ட்னர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கணக்கில் பார்த்து அந்த ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேரை வந்து நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இந்த சம் வந்து ஓவர். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் ஷேரை கண்டுபிடிக்கிறது, அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறது தான் மெயின் பர்பஸே. சரிங்களா? அப்போது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் எ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Profit and loss appropriation account is an extension of profit and loss account. It is prepared after preparing the profit and loss account. சரியா? So profit and loss account is a nominal account in nature. Nominal account. ஏன் அப்படின்னா இன்கம்மை கிரெடிட் பண்ணுது, எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் பண்ணுது இல்லையா? நாமினல் ரூல் என்ன சொல்லுது? எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் பண்ணுங்கள், இன்கம்லாம் கிரெடிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி இந்த அக்கௌண்ட் போகிறதுனால இது நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ன்றது பிஸ்னஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ பிஸ்னஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரோ அதெல்லாம் டெபிட் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து இன்கமோ அதெல்லாம் கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன் அதை டெபிட் பண்ண போகிறோம். இதெல்லாம் இன்கம் அப்படின்னு சொன்னால் கெயினே வந்து ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். இந்த கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸஸ் ஆஃப் கிரெடிட்டை தான் நாம் இங்கே ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் தான் இந்த அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ். சரியா? ரைட். இப்போது நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 23, பேஜ் நம்பர் வந்து 117. சரியா? 117 பேஜ் நம்பர். அதில் இருக்குது பார்ட்னர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டனி அண்ட் ரஞ்சித், ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆன் 1 April 2018
with a capital of rupees 4 lakhs and 3 lakhs on 1st April. 1st Aprilனா ஓப்பனிங் டேட். ஓப்பனிங் டேட்டில் அவங்களுடைய கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஆண்டனிக்கு 4 lakhs இருக்குது, ரஞ்சித்துக்கு வந்து 3 lakhs இருக்குது. எதுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அமௌண்ட் வேணும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த ஓப்பனிங் கேபிட்டலில் வந்து அப்ளை பண்ணி நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அக்கார்டிங் டு த பார்ட்னர்ஷிப் டீட், ஆண்டனி இஸ் டு கெட் சேலரி ஆஃப் ₹90 per annum. ஒரு வருஷத்துக்கு 90,000 வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆண்டனி கொடுக்குறாங்க. அப்போ சேலரி டு ஆண்டனி இருக்குது. அண்ட் தென் ரஞ்சித் இஸ் டு கெட் 25% கமிஷன் ஆன் ப்ராஃபிட் ஆஃப்டர் அலோவிங் சேலரி டு ஆண்டனி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ரஞ்சித்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய கமிஷன் வந்து 25%. இப்போ ஆண்டனி வந்து சேலரி வாங்குறாரு, ரஞ்சித் வந்து கமிஷன் வாங்குறாரு. கமிஷன் எவ்வளோ வாங்குறாருன்னா 25%. சரியா? இப்போதைக்கு அந்த 25% நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ப்ராஃபிட்டில் 25%. அதாவது எந்த ப்ராஃபிட்டில் அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் சேலரியும் அலோவ் பண்ணக்கப்புறம் ரிமைனிங் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட்டில் வந்து கமிஷன் 25% கொடுக்குறோம். அதுதான் ஒரு சிம்பிளாக சொல்கிறோம், ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட். அடுத்து இந்த 25% அப்படிங்கிறது வந்து நாம் கொடுக்குறோம். நாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுக்குறோம். சரி, கமிஷன் 25% கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% கொடுக்குறோம், சேலரி வந்து 90,000 ஆண்டனிக்கு கொடுக்குறோம். சரியா? சரி, கமிஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வேணும்ல, பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா அப்படின்னு பார்க்கும்போது கமிஷன் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கமிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சி 25%க்குன்னு உண்டான 25 போட்டு 100ஆல் டிவைட் பண்ணாமல் 100ஓட இந்த 25யும் ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஆஃப்டர் சார்ஜிங். அப்போ 25/125 அப்படின்னு போட போகிறோம். ரைட்டு. அப்போ நமக்கு தேவையான டீட்டெயில் கிடச்சிச்சு. இந்த கணக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு இல்லை, வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. இதோட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் த 2 பார்ட்னர்ஸ் 1:1. 1:1னா ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. சரி, during the year the firm earned a profit of rupees 3,65,000. 3,65,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு மெயினான ஐட்டமே. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆப்ரேஷன் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைம் ஐட்டமே எதுன்னு சொன்னால், அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 3,65,000. அதை என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். சரியா? ரைட். கிரெடிட் சைடு வரும். என்னன்னு எழுதுகிறோம் நாம்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு என்ன எழுதுகிறோம்? 3,65,000. 3,65,000. அவ்வளோதான், ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு இல்லை, வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. ப்ராஃபிட்டை க்ரெடிட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே டெபிட் சைடு வந்துடலாமா? ரைட். இப்போ டெபிட் சைடு வந்தோம்னா டெபிட் சைடில் 3 ஐட்டம் தான். சரியா? என்னென்ன ஐட்டம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கடைசியாக தான் கமிஷன். சரியா? அப்போ நாம் முதல்ல டெபிட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சரியா? ரைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அப்படின்னு எழுதிட்டு பேர் எழுதணும். முதல்ல ஆண்டனி, ரஞ்சித். பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க, அதனால் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆண்டனியுடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 4 lakhs இருக்குது. ஆண்டனியுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakhs இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5% கொடுத்துருக்காங்க. அப்போது 5/100 எவருக்கு?
3 lakhs into 5 by 100. இப்போ என்ன பண்ணலாம், 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4000 இருக்குது. 4000 into 5 20,000. சரியா, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிட்டோம். 4 and 3 zeros இருக்குது. 4000 இருக்குது. 4000 into 5 20. இங்கே ரஞ்சித்துக்கு 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ என்ன இருக்குன்னா 3000 இருக்குது. 3000 into 5 15,000. ரைட். அப்போ 20 + 15 35,000. சரியா. ஸோ ஆண்டனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakhs. 4 lakhக்கு வந்து 5%. 4 lakh 5% 20,000. ரஞ்சித்தினுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhs. 3 lakhக்கு 5% 15,000. that's therefore overall total interest on capital வந்து 35,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 35,000. ஸோ ஒரு ஐட்டம் முடிச்சிட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஐட்டம் வந்து சேலரி. டு சேலரி யாருக்கு, டு சேலரி டு யார் ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்க, சேலரி ஆண்டனி இஸ் டு கெட் சேலரி ஆஃப் rupees 90,000 per annum. சேலரி டு ஆண்டனி, சேலரி டு ஆண்டனி 90,000. டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாமா, 90,000. ரைட். அடுத்து கமிஷன். கமிஷன் டு ரஞ்சித். கமிஷன் டு ரஞ்சித். ஸோ கமிஷன் டு ரஞ்சித்னா எத்தனை பர்சன்டேஜ், 25%. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ நமக்கு டோட்டல் கெயின் இருக்கோ அதை எடுத்துக்கணும். எவ்வளோ டோட்டல் கெயின் இருக்குது, 3,65,000 இருக்குது, அதை எடுத்துக்கணும். ஏன்னா கமிஷன் பிஃபோர் கமிஷன், ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் தான் இப்போ மொத்த கிரெடிட் சைடு எடுத்துக்கோ. மொத்த கிரெடிட் சைடு ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, 3,65,000 இருக்குது. அதுலேருந்து கமிஷனுக்கு இது வந்துருக்குல்ல, இந்த கமிஷனுக்கு முன்னாடி நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அந்த டோட்டல் டெபிட் எடுத்துக்க. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், 90 ஒரு 35 1,25,000 செலவு பண்ணியிருக்கேன். மைனஸ் 1,25,000 செலவு பண்ணிட்டோமா. அப்போ 3,65,000ல் 1,25,000 டிடெக்ட் பண்ணால் நம்ம கையில் ரிமைனிங் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 2,40,000 இருக்குது. எவ்வளோ இருக்குது, 2,40,000 இருக்குது. ஸோ இதுதான் இந்த கமிஷனை அலோவ் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட், விச் மீன்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் எவ்வளவு, 2,40,000. யார் கமிஷன் வாங்க போகிறது, ரஞ்சித். இப்போ வாங்க கால்குலேஷன். ஆக்சுவலாக கால்குலேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சு. 2,40,000 எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் கொடுக்குற, 25%. கமிஷன் 25%. சரி, 25 போட்டாச்சு. பர்சன்டேஜ்னா ரெகுலராக நம்ம வந்து 100 டிவைட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த 100 போடுறதுக்கு முன்னாடி கவனமாக ஒரு கேள்வி கேட்கணும். பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா. பிஃபோர் சார்ஜிங்காக இருந்தால் இங்கே 100 போட்டால் போதும். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் சார்ஜிங். ஆஃப்டர் சார்ஜிங்னா 100 + ரேட் ஆஃப் கமிஷன். 100 + ரேட் ஆஃப் கமிஷன். இங்கே எவ்வளோ ரேட் ஆஃப் கமிஷன், 25. ஸோ அப்போ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணால் 125. ஓகேவா. ரைட். திரும்ப சொல்கிறேன், நாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சி டெபிட் பண்ணிட்டோம், சேலரியை டெபிட் பண்ணிட்டோம், கமிஷனை டெபிட் பண்ணிட்டோம். கமிஷனுக்கான அமௌண்ட்டுன்றது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வேணும் நமக்கு. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா ஒன்றும் கிடையாது, கிரெடிட் சைடில் என்ன அமௌண்ட் டோட்டலாக இருக்கோ, எத்தனை ஐட்டம் வந்தாலும் சரி, 2 ஐட்டம் தான், இதில் 1 தான் இருக்குது, அந்த அமௌண்ட்டை கொண்டாந்து முதல்ல போட்டுறேன். அண்ட் தென் கமிஷனுக்கு முன்னாடி நீ என்ன செலவு பண்ணியிருக்கோ, அதாவது டெபிட் பண்ணியிருக்கியோ, அதனுடைய டோட்டலை கொண்டாந்து லெஸ் பண்ணு. ஸோ 365ல் இங்கே டோட்டலாக நான் 125 வந்து செலவு பண்ணியிருக்கேன், அதனால் 365ல் 125 லெஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே கமிஷன் கொடுக்கும்போது என் கையில் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 240 தான் இருக்குது. சரியா, கையில் என்கிட்ட பிகினிங்கில் எவ்வளோ இருந்தது, 3,65,000 இருந்தது. ஸோ அந்த 3,65,000லேருந்து ஆண்டனியை கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு 20,000 கொடுத்துட்டேன், ரஞ்சித்தை கூப்பிட்டு ஒரு 15,000 கொடுத்துட்டேன். ஆக மொத்தம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு 35,000 அந்த 3,65,000லேருந்து செலவழிச்சுட்டுனா அதோட நிற்கல. திரும்பவும் ஆண்டனி கூப்பிட்டு சேலரி ஒரு 90,000 கொடுத்துட்டேன். அப்போ 3,65,000லேருந்து இந்த 2 அமௌண்ட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்.
அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என் கையில் இப்போ எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2,40,000 தான் இருக்குது. அப்போ கமிஷன் கொடுக்கும்போது என் கையில் எவ்வளோதான் இருக்குது, 240 தான் இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ கேட்குறாருன்னா, உன் கையில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதில் எனக்கு 25% கொடு. அப்போ என் கையில் எவ்வளோ இருக்குது, 2,40,000 இருக்குது. 25%, 25 போட்டுட்டேன். பர்சன்டேஜ் எப்பயும் போடுற மாதிரி போட விடாதீங்க மட்டும் கமிஷனுக்கு. இங்கே 100 போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். பிஃபோர் சார்ஜிங்கா ஆஃப்டர் சார்ஜிங்கா? பிஃபோர் சார்ஜிங்காக இருந்தால் 100 போடுங்க. ஆஃப்டர் சார்ஜிங்காக இருந்தால் இங்கே எவ்வளோ ரேட் போட்டிருக்கீங்களோ அதை 100ஓட ப்ளஸ் பண்ணிக்கிங்க. அப்படி பார்த்தா இங்கே 25 போட்டிருக்கு, அதை 100ஓட ப்ளஸ் பண்ணால் 125. ஏன் சார் அதை வந்து நான் ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 + ரேட் ஆஃப் கமிஷன், இது ஏன் சார் நான் சொல்லணும்? இது எதுக்கு, எப்போ நான் வந்து போடும்போது ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னு போடும்போது நான் ஏன் இந்த வேலையை செய்யணும், ப்ராஃபிட்டுக்கு இந்த வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் நான் கொடுக்குறேனோ அத்தனை பர்சன்டேஜ் முழுசாக கொடுக்கறதுக்கு எனக்கு எண்ணம் இல்லை, மனம் இல்லை. 25% நான் வாயால் சொல்கிறேனே தவிர, ஆனால் 25% முழுசாக நான் கொடுக்க போகிறது இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் மேலே சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா 25% கமிஷன் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 25% கொடுக்க போகிறது இல்லை. ஏன் சார் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னா, எப்போ ஒரு பார்ட்னர் அந்த பிஸ்னஸ்லேருந்து நிறைய பெனிஃபிட்டை கன்சியூம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணிருச்சோ அப்போ இந்த கமிஷனை முழுசாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பிஃபோர் சார்ஜிங்ன்றது, ஏன்னா 25/100ன்னு சொல்லும்போது அதிகமாக கொடுத்துருவேன், 125ன்னு சொல்லும்போது கம்மியாக கொடுக்குறேன். நல்லா கவனிச்சிக்க, நாம் வந்து கிளாஸில் 2 பேர் இருக்கும். 2 பேரும் 25 மார்க் எடுக்கிறாங்க. 2 பேரும் 25 மார்க் எடுக்கிறாங்க. ஏ அப்படிங்கிறவர் 25 மார்க் எடுக்கிறாரு, பிங்கிறவரும் 25 மார்க் எடுக்கிறாரு. ஆனால் ஏ 100க்கு எடுக்கிறாரு, பி 125க்கு எடுக்கிறாரு. ஆனால் மேலே பார்க்கும்போது ஏவை கூப்பிட்டு கேட்குற உங்க மார்க் எவ்வளவு, 25 அப்படின்னு சொல்றாரு. பியை கேட்குற உங்க மார்க் எவ்வளவு, 25. அப்போ நமக்கு என்ன தோணுது, ஓஹோ 2 பேரும் 25 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்கிற ஏ 25 அவுட் ஆஃப் எவ்வளோப்பா, 100ன்னு சொல்றாரு. பிஏ கேட்குற அவுட் ஆஃப் எவ்வளோப்பா, 125 அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் முதல்ல சொல்லும் போது 2 பேரும் 25 சேமா இருந்தாங்க. அவுட் ஆஃப் விச் அப்படின்ற கேள்வி போடும்போது ஐஎஸ்டி யார் இருக்காருன்னா 100க்கே 25 மார்க் எடுத்த ஏ ஐஎஸ்டா இருக்காரு. 125க்கு தான் இவர் 25 எடுத்திருக்காரு. அப்ப பி வந்து லீஸ்டா இருக்காரு. ஆனா இதை விட்டுட்டு இதை மறைச்சிட்டு பார்க்கும்போது 2 பேரும் என்னவா இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. இங்க பார்க்கும்போது இவரை விட இவர் கம்மி, அப்போ 25 விட கம்மி. அப்ப இதை நேரம் என்ன சொல்லிடலாம், இவர் 25 மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இவர் 25% மார்க்கை செக்யூர் பண்ணல. ஆனா பார்த்தா எப்படி தெரியுது, 25. அதுதான் அப்பனா என்ன அர்த்தம், 25%ல 25% கம்மி. 25% இல்ல, 25% கம்மியா கொடுக்குறேன். எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ்ல கம்மியா கொடுக்குறேன் நான். அதுதான் ஆஃப்டர் சார்ஜிங். சரியா, ரைட். இது நான் உனக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் சம்முங்கிறதுனால திரும்பவும் சொல்றேன். சரியா, அந்த வரைக்கும் இல்லைனா கூட பிஃபோர் சார்ஜிங் அந்த 100 டிவைட் பண்ணும், ஆஃப்டர் சார்ஜிங் அந்த இங்க என்ன ரேட் போடுறோமோ அது 100ஓட பிளஸ் பண்ணிக்கணுங்கிறத வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்க செட் பண்ணினா போதும். கணக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது உனக்கே அது தன்னால வந்து கேதர் பண்ணிக்க ஆரம்பிப்பேன். சரியா, ஸோ இப்போ இந்த கணக்கில் நம்ம ஆஃப்டர் சார்ஜிங் அதை முடிச்சிட்டோம். இப்போ அமௌண்ட்டை நாம எடுத்துட்டு வருவோம், அமௌண்ட்டை டெரிவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கையில் ஃபைனலாக என்ன இருக்கு, 2,40,000 இன்டூ 25 டிவைடட் பை 125. இப்போ நல்லா பாருங்க, 25 125 ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா என்ன சொல்லிடலாம், உங்களை மாதிரி புத்திசாலி குழந்தையா இருந்தா என்ன சொல்லிடுவீங்க நீங்க, சார் இதுலயும் 25 இருக்கு இதுலயும் 25 இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரி கொஞ்சம் டல்லான ஸ்டூடெண்டா இருந்தா என்ன சொல்லலாம், இதுல 5 இருக்கு இதுல 5 இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க, இதுலயும் 25 இருக்கு இதுலயும் 25 இருக்கு. அப்பனா எப்படி இருக்கு, காமனா 25 எடுத்துக்கிறேன். அப்பனா சார் இதுல ஒரு 25 இருக்கு, இதுல 5 25 இருக்கு, இதுல 1 இருக்கு இதுல 5 இருக்கு. இப்ப சிம்பிள் ஆயிடுச்சா, ஒரு 25 25 5 25 125 25 காமனா வச்சு முடிச்சுட்டேன்.
இல்லை சார் எனக்கு வந்து 5 தான் சார் முதல்ல தெரிஞ்சுனா கூட பரவாயில்ல, 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகுது அவ்வளோதான். சரியா? அப்போ இப்போ பாருங்க 2,40,000 டிவைடட் பை 5. 2,40,000 டிவைடட் பை 5. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? அடிங்க. 1 5 5 2 டிஜிட்டை மட்டும் நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இதுல முழுசா 4 5 இருக்கு. 24ல 4 5 20 இருக்கு. அப்ப 20 போச்சுன்னா மிச்சம் 4. அப்பனா 40. 40ல 8 5 40 முடிஞ்சு போச்சா? மிச்சம் எல்லாமே 0வா தான் இருக்கு. அப்ப இந்த 3 0 மேல போட்டுக்கலாமா? 0ல 0 5 0ல 0 5 0ல 0 5. அப்ப எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சது? 48,000. ஸோ 2,40,000 5ஆல டிவைட் பண்ணா 48,000. அதுதான் ரஞ்சித்துக்கு நாம கொடுக்கக்கூடிய கமிஷன். சரியா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2,40,000 into 25 divided by 125 இப்படித்தான். அதுதான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். அப்போ இங்கே 25 125 அடிச்சிடறேன். 25 1 25 25 5 25 125. இப்போ என்ன மிச்சம் நிற்கிது? ஒன்றுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. 2,40,000 divided by 5. 1 5 5 4 5 20. மிச்சம் 4. 4னா 40. 8 5 40. இதுவும் ஓவரா? 3 0 3 0க்கு 3 0 48,000 போட்டாச்சா? ரைட், அவ்வளோதான்பா. இப்போ கமிஷன் போட்டாச்சு. கடைசி ஐட்டம் கமிஷன். கமிஷன் போட்ட உடனே அடுத்த வேலை என்ன? நமக்கு டோட்டல் பண்ண வேண்டியது தான். ஸோ டோட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை கடைசியாக எழுதியிருக்கோமோ, எந்த லைன் கடைசியாக எழுதி முடிச்சோமோ அதுலேருந்து ஒரு 4 லைன் விட்டுணும். ஏன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதணும், அந்த ஷேரை எழுதணும், எல்லாம் 4 5 லைன் விட்டுட்டு நாம டோட்டல் பண்ண போகிறோம். பண்ணிக்கலாமா? அப்போ அதையே கூட இங்கே எழுதிடலாம். முதல்ல ஏ அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும். இது பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைட் தான் வந்து நமக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் இதை அப்ராப்ரியேட் பண்ண முடியும். அதனால் அந்த எக்ஸஸ் கிரெடிட்டை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதுகிறோம். ரைட், இது இல்லாமா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் கிரெடிட். டோட்டல் கிரெடிட்னா ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்கு, அதானே டோட்டல். அப்படின்னா அப்போ டோட்டல் கிரெடிட்ன்றது 3,65,000 மைனஸ் டோட்டல் கிரெடிட்ல இருந்து டோட்டல் டெபிட். டெபிட்ல எத்தனை ஐட்டம் இருக்கு பாரு? 3 ஐட்டம் இருக்கு. சரியா? இது வரைக்கும் 125 பார்த்துட்டோமா? அப்போ சேர்த்தா 165. 125 165 165 plus 8 173. எவ்வளவு? 173. ரைட். அப்போ 3,65,000 1,73,000 மைனஸ் பண்ண சொல்றாங்க. மைனஸ் பண்ணிடலாமா? 1,73,000 0 0 0 5ல 3 போச்சுன்னா 2. அப்புறம் இங்கே 6 6ல 7 போகுமா? போவாது. 1 பாரோ பண்ணால் 16. 16ல 7 போச்சுன்னா 9. இங்கே எவ்வளவு? 1 கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ என்ன இருக்குது? இங்கே 2 தான் இருக்குது. 2ல 1 போச்சுன்னா 1,92,000. நம்ம கையில் இருக்கிறது 1,92,000. அந்த 1,92,000 தான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். யாரா இருக்கு அந்த ஷேரு? 2 பார்ட்னர். ஆண்டனிக்கும் 1,92,000 ஷேர் இருக்கு. ரஞ்சித்துக்கும் 1,92,000 ஷேர் இருக்கு. இங்க வந்து தான்பா கேட்கணும் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, அவங்க என்ன ரேஷியோல ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. Profit sharing ratio between the partner, between 2 partners is 1:1. 1:1, which means 1 plus 1, 2. 1/2, 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பாதி பாதி எடுத்துக்கிறாங்க. அப்போ 1/2, 1/2. 2ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? 1. இங்க 19. 19ல முழுசா எத்தனை இருக்கு? 9. 9 2s are 18. ரிமைனிங் 1. 12. 6 2s are 12. 3 0க்கு 3 0 96. இவருக்கும் 1/2 தானே. அப்போ அதே அமௌண்ட் தானே வரப்போகுது. அப்போ இவருக்கு 96,000.
இவருக்கும் 96,000. திரும்ப பாருங்கள், அடித்தா 9, ரிமைனிங் 1, 6, 12, 6 2 சார் 12, 3 0க்கு 3 0, 96. ஸோ ரெண்டு பேரும் 1,92,000 ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. 1,92,000 டோட்டல் 3,65,000. அதான் என்ன இருக்கு இல்லையா, கிரெடிட் தானே நமக்கு டோட்டலு. அப்படியே போடுங்க, 3,65,000. சரியா? ரைட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு இந்த சம்மோட வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த சம்மில் மேக்ஸிமம் க்ரைட்டீரியாவே வந்து கமிஷன் தான். கமிஷன் ரெண்டு டைப்பாக இருக்குது. பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பிசி சிம்பிளாக சொல்லிக்கோ. பிஃபோர் சார்ஜிங் பிசி அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ், என்ன பர்சன்டேஜோ டிவைடட் பை 100, சர்டன் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதே ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 ப்ளஸ் சர்டன் பர்சன்டேஜ். இதை நல்லா நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு தடவை வீடியோ நல்லா நீங்கள் பார்த்துட்டு கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து சம்மை புக்கு எக்ஸசைஸ் சம் தான் இது. புக்கை வச்சுட்டு வெறும் கொஷினை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐட்டம்ஸ் மாற போகிறது இல்லை நமக்கு. எப்போவுமே இந்த பக்கம் என்ன ஐட்டம் இருக்கோ 3 ஐட்டம் தான் நமக்கு மேக்ஸிமம் டெபிட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, அதுவும் இங்கே யாருக்கு சேலரி அப்படின்னு சொன்னால் சேலரி டு ஆண்டனி, சேலரி டு ரஞ்சித்து, இதெல்லாம் எழுதிட்டு பென்சிலில் கூட நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து போட்டு நீங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப அடுத்த வீடியோ பார்த்து நம்ம போட்டு கணக்கு வந்து ஒழுங்காக போட்டிருக்குமா அப்படிங்கிறத கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் செல்ஃப் வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இதோட நாம் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட்டாக இங்கே 3 அங்கே 3 6 சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொண்டாந்து போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஜேர்னல் என்னன்னு இங்கே கிளாஸில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஜேர்னல் அதை நான் திரும்ப ரீகால் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து அது ரிலேட்டடாக வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா வரைக்குமாவது நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் நான். பேஜ் நம்பர் 91 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது. ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒரு ஜேர்னலும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஜேர்னல், ஆக மொத்தம் 2 ஜேர்னல் தான் இருக்குது. ஜேர்னலை முதல்ல நாம் தரவாயிடணும். கால்குலேஷன் வந்து மாறும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின் வந்து கால்குலேஷன் மே வேரி, பட் ஜேர்னல் இஸ் சேம் ஃபார் த ஆல் கொஷின்ஸ். ஓகே, அப்போ ஜேர்னல் நம்ம வந்து முதல்ல ரெடியாக இருந்துக்குவோம். ஜேர்னல் மட்டும் நம்ம போட்டனாலே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அதனால் ஜேர்னல் பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுடைய சம்ஸை வந்து நம்ம ஜேர்னலில் ஆரம்பித்து அங்கேருந்து கால்குலேஷனுக்கு வந்து போகலாம். கால்குலேஷன் வந்து ஒரு கணக்கு மாறிக்கிட்டே வரும், ஆனால் ஜேர்னல் மாறாது. திரும்ப திரும்ப சொல்கிற, ஜேர்னல் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அது அப்படியே இருக்கும். ட்ரெயின் மாறி 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 வந்து போகும், ஆனால் பிளாட்ஃபார்ம் அப்படியே இருக்கும். அதனால் ஜேர்னல் ரொம்ப முக்கியம். அதனால் ஜேர்னல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஜேர்னல் இல்லாமல் நாம் வந்து இந்த சாப்டரில் கொஞ்சம் சர்வைல் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஜேர்னல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அதுக்கு தான் நான் வந்து ஜேர்னல் போடும்போது பிபி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிபினா பினா பிஸ்னஸ், பினா பார்ட்னர். ஜேர்னல் போடும்போது பிபியை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத, அந்த இதை வந்து ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. டவுட் இருந்தால் கேட்டுங்க. இதை ஃபேர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. இது வரைக்கும் 6 சம் நாம் முடிச்சிருக்கோம். த்ரூ த ஆன்லைனில் 6 சம்மும் ஃபேர் பண்ணியிருக்கணும். அது கம்பல்சரி, மேண்டட்ரி. ஓகே, when you are entering into class, it should be faired in your fair notebook. Okay, thank you.